எசேக்கியேல் அதிகாரம் 24. 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில்தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையமிறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னம் தொடைகளும் முன்னம் தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்துக்கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டால், நீதியை சரிக்கட்டுவதற்காக கோபம் மூளும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோடே முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறித்தீரு மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும். நான் இதை செய்வேன். நான் பின் வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அலாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாத ரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாத ரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அலாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவருடைய பலத்தையும் அவருடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவருடைய கண்களின் விருப்பத்தையும் அவருடைய ஆத்துமாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளையும்
அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ அந்த நாளிலேதானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலேதானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார்.